இவ்வளவு நாளா நான் இவரை சமாளிச்சுங்க வாழ்ந்துட்டு இருக்கேனா உங்களுக்காக, உங்க வார்த்தைக்காகப்பா. உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் நான் இவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். படி போ. இனிமேல் உன்ன அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ இருக்கிற இடத்துக்கு அந்த செல்வம் வரட்டும். அவனை கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். ஹலோ, நான் போஸ் பேசுறேன். அண்ணே, ஹவுஸ் ஓனர்லாம் பேசிட்டேனே. மத்தியானம் வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் அந்த சாலிகிராமத்தில் ஒரு பார்ட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ வீட்டில் இருங்க, நான் வந்துடுறேன். சரிண்ணே. என்னண்ணே பார்ட்டி என்ன காணும்? கூப்பிடுறாங்க, வேணா போயிட்டு வந்துட்டுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போஸ். இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல கடைக்கு போயிருப்பாரு. இப்போ வந்துருவாரு. போஸ், வர்ற பார்ட்டி பெரிய பார்ட்டி. இந்த மாதிரி ஒரு நல்ல பார்ட்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியாவது பேசி முடிச்சிரு. சரிண்ணே, நான் பேசி முடிச்சுக்கிறேன். சரி, நான் அப்புறம் பேசுறேன். போஸ் அண்ணே, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் போஸ். ஏற்கனவே இவர் உனக்கு தெரியுமா? நான் சொன்ன பார்ட்டியே இவர்தான். என்னது தெரியுமாவா? போஸ் அண்ணன் கார்மெண்ட்ஸ்ல நான் வேலை செஞ்சேங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க அண்ணே? உங்க சந்தோஷத்துக்காகவும் சொல்லல, பெருமைக்காகவும் சொல்லல, உங்களை நினைக்காம ஒரு நாள் கூட இருந்தது இல்லண்ணே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜு. கஷ்டப்படுறப்ப உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்த, நம்ம கிட்ட வேலை செய்யறான்னு இலக்காரமா நடத்தாம அன்போடையும் பரிவோடையும் நடந்துக்கிட்டீங்க. இதுல என்ன இருக்கு? இந்த காலத்துல வேலைக்காரங்களை யாருன்னு ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிறாங்க. இங்க பாரு, நான் கூட கூலிக்காரனா தான் முதலாளி ஆயிருக்கேன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணே, இப்ப நான் சின்னதா ஒரு கார்மெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கேனே. நல்லபடியா போயிட்டு இருக்கனே. அண்ணே, எனக்கு இப்ப கல்யாணம் கூட ஆயிடுச்சுனே. அப்படியா? எனக்கு சொல்லவே இல்ல. பத்திரிக்கை உங்களுக்கு வச்சு ஆசீர்வாதம் வாங்க வந்தேனே. ஆனா நீங்க வீட்டை காலி பண்ணி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. உங்களோட அட்ரஸும் என்கிட்ட இல்லன்னு. அதனால என்ன, எனக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு நினைச்ச பத்தியா? அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பத்திரிக்கை கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய மனுஷன் இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? முதல்ல கை நீட்டி சம்பளம் வாங்கினதே உங்ககிட்ட தானே. உங்களை நான் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன். இத கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சரி, ஏதோ பிளாட் வாங்கணும்னு சொன்னியா? உனக்கா? ஆமாண்ணே, ஒண்ணு இல்ல, கரகம்பாக்கத்துல ஒரு கிரவுண்ட் வேணும்னு இவர்கிட்ட சொன்னேன். இவர் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காரு. கிரகம்பாக்கம் தானே, நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கு. நாளைக்கே முடிச்சிடலாம். சரிண்ணே. அண்ணே, உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கினவன் நானு. இப்ப நீங்க நாளைக்கு நீ அட்வான்ஸோட வா, முடிச்சிடலாம். சரிண்ணே, வரேண்ணே. வரேங்க. ரொம்ப போயிட்டு வாங்க ராஜு. ஏன் போஸ், ராஜு சார் உன்ட்ட வேலை பார்த்த அளவுக்கு நீ பெரிய ஆளா இருந்தியா? அது ஒரு காலம்னே. ஒரு பெரிய கார்மெண்ட்ஸ் வச்சிருந்தேன். ஏன் கெட்ட நேரம் எல்லாத்தையும் இழந்து சுத்தி இங்கே வந்து நிக்கிறேன். ஆமாப்பா, உன் கெட்ட நேரம் தான். அதான் இந்த லோல் பிடிச்ச தொழிலுக்கு வந்திருக்கிற. இதுக்கெல்லாம் நாய்ப்படாத பாடுபடணும்ப்பா. அண்ணே, இந்த தொழிலை கேவலமா பேசாதீங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இதே தொழிலை பண்ணி 5 பொம்பளை பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்து நல்லபடியா கல்யாணமும் பண்ணி கொடுத்துருக்காரு ஒருத்தர். ஆட சும்மா இருப்பா, அங்கங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு பேசாத. நான் ஒரு பொண்ணு வச்சிருக்கிறேன், கரையாத்த முடியல. இல்லண்ணே, கேள்விப்பட்டதை சொல்லல, கூடவே வாழ்ந்து அனுபவத்தை தான் சொல்றேன். நான் வேற யாரையும் சொல்லலண்ணே, என் சொந்த மாமாவை தான் சொல்றேன். என்னது ஓ மாமனாரா? என்னப்பா சொல்ற? இந்த தொழில சம்பாதிச்சு நிம்மதியா வாழ்றவங்களும் இருக்காங்களா? என்ன போஸ் அமைதியாயிட்ட? இல்லண்ணே, நிம்மதிங்கிற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. என் மாமா இந்த தொழில நல்லபடியா நின்று ஜெயிச்சு கட்டினவர் தான். ஆனா சொந்தக்காரங்க மத்தியில தோத்து போய் நிம்மதி இழந்து நிக்கிறாரு. சரிண்ணே, நான் கிளம்புறேன். சரிப்பா. 7 8 5 6 6 5 2. கோபி, வா செல்வம். வாங்க செல்வம். நல்லா இருக்கீங்களா? என்ன இந்த பக்கம் திடீர்னு சர்ப்ரைஸா இருக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அண்ணே, இதுவும் இன்வைஸ்ல இருக்குன்னு கரெக்டா செக் பண்ணிக்கங்க. சரி, எதுவும் ப்ராப்ளம்னா சொல்லுங்க. பேசிட்டு வந்துடுறேன். மாமா. ஓகே மாப்ள. என்ன செல்வம்? எல்லாம் அந்த ரவி பண்ற பிரச்சனை தான். ரொம்ப வேதனை இருக்கு கோபி. ரவியை போய் நீங்க பாத்தீங்களா?
என்ன செல்வம், யார் ரவியை போய் பார்த்தாலும் எரிச்சலோட தானே திரும்பி வரணும். அதானே அவரோட சிறப்பு. நீங்க எப்படி அவர்கிட்ட மாட்டீங்க? காய்கறி சப்ளை பண்ற விஷயமா கோயிலுக்கு போயிருந்தேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரவியும் லீலாவும் ஆட்டோல வந்து இறங்கினாங்க. என்ன பார்த்ததுதான் மிச்சம். இவங்க வருவான்னு தெரிஞ்சுதான் நீ கோயிலுக்கு கிளம்பி வந்தியா? இப்படி ஆரம்பிச்சது. கண்ணா பின்னான்னு லீலாவை திட்டி அத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோயில் வாசல்ல வச்சு நடு ரோட்ல லீலாவை கன்னத்துல அரைஞ்சிட்டாரு. துடிச்சு போயிட்டா. அப்படியே என்ன செய்யறது செல்வம், சில பேர் அந்த மாதிரி பிறந்துடுறாங்க. எனக்கு ரவிக்கு இருக்கிறது வியாதியா இல்ல அவர் குணமே அந்த மாதிரி கோணம் புத்தியான்னு எனக்கு புரியல. மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதே தன்னோட வாழ்க்கைன்னு அவர் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இல்ல கோபி, எந்த மனுஷனா இருந்தாலும் நாளடைவுல இல்ல மாச கணக்குல அட்லீஸ்ட் வருஷ கணக்குல தன் போக்க மாத்திக்கிட்டு தான் ஆகணும். இப்படியே காலம் முழுக்க இருந்துட முடியாது. எனக்கு இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. போஸ் அண்ணன் கிட்ட சொல்ல முடியாது. எங்க அண்ணா கேட்கவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும். உங்களை தவிர யார்கிட்டயும் சொல்ல தோணல. அதான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். தயவு செஞ்சு எனக்காக அந்த ரவியை போய் என்ன ஏதுன்னு 4 வார்த்தை கேளுங்க கோபி, ப்ளீஸ். செல்வம், அது இன்னும் மோசமாயிரும். இப்ப இந்த விஷயம் எனக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை நான் போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இதை ஊர் முழுக்க பரப்பி எல்லாருக்கும் தெரியற மாதிரி அது உண்மைன்னு அசிங்கமாக்கிடுவாரு. ரவி கிட்ட மட்டும் இந்த விளையாட்டை வச்சுக்க கூடாது. அவர் பேசினார்னா பேசிட்டே இருக்கட்டும், நம்ம விட்டுட்டு வந்துட்டே இருக்கணும். இப்ப அவரோட பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க யதார்த்தமா கோயிலுக்கு போனதுதான். அதுக்கு என்ன பண்ண முடியும் கோபி? கோயில் இருந்தா 4 பேர் வரத்தான் செய்வாங்க. இல்ல இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து நாங்க போனா, இல்ல நாங்க வருவேன்னு தெரிஞ்சுதான் லீலா அங்க வந்தாங்க. என்ன கொடுமை இது? இல்ல இந்த ஆளும் லீலாவும் எங்கெல்லாம் போவாங்கன்னு பார்த்து பயந்தா நான் 4 இடத்துக்கு போக முடியும், ரோட்ல நடக்க முடியும். நான் யதார்த்தமா போனதுக்கு இவ்வளவு அநியாயம் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாதா? எனக்கு தெரியல கோபி. இவங்களுக்கு பயந்து நான் என்ன ஊரை விட்டு போக முடியுமா? இல்ல நான் உயிரையே விட்டாதான் ரவி தெரிந்துவாரு, லீலாவுக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும்னா நான் அதுக்கு கூட தயாரா இருக்கேன் கோபி. என்ன செல்வம் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சாரி கோபி, என் வேதனை. செல்வம், வருத்தப்படாதீங்க. வாழ்க்கையில மனுஷன் வாழ்றதுங்கிறது ஒரு முறைதான். அதுல நல்லா வாழ்றதுங்கிறது கொஞ்ச காலம்தான். அதுல இந்த ரவி மாதிரி ஆளுக்கு உள்ள புகுந்துக்கிட்டு அதை நரகமாக்கி தானும் வேதனைப்பட்டு அடுத்த ஆளை வேதனைப்படுத்துறது அவங்க வேலையே. இந்த மாதிரி ஆளுகள் நம்ம கணக்கிலே எடுத்துக்க கூடாது. ரவியை நினைச்சு நீங்க வேதனைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. என்னால அப்படி இருக்க முடியல கோபி. கோபி, நான் வேதனைப்படுறது ரவியை நினைச்சில்ல. நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டதுல ஒன்னே ஒண்ணுதான். லீலா தன் லைஃப்ல நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். ஆனா ஏன் சம்பந்தமாவே தினம் தினம் அவ லைஃப்ல பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னா நான் எப்படி கோபி நிம்மதியா இருக்க முடியும்? செல்வம், தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நீங்க மனசால கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சது கிடையாது. அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விடுறாங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு சக்தி இல்லாம போயிடும். கண்டிப்பா எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். நம்ம இதை இழுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசை போட்டு குறைஞ்சு நம்ம உடம்ப தாங்க பாதிக்கும். பெருசா எடுத்துக்காதீங்க, உள்ள வாங்க. உங்க வீட்டுக்காரு இப்ப முழுக்க முழுக்க ஒரு நார்மலான மனுஷன் ஆயிட்டாரு. நீங்க தாராளமா அவரை வீட்டுக்கு கூட்டு போலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இதுல என்னமா இருக்கு? அப்படி இல்லைங்க ஐயா, எங்க நம்பிக்கையெல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் தான் என் மகனை இங்க கொண்டு வந்து சேர்த்தேன் ஐயா. அதுக்கு நல்ல பலன் கிடைச்சிச்சு ஐயா. கவலைப்படாதீங்க, இப்பதான் உங்க பையன் முழுசா மனுஷன் ஆயிட்டாரே. ஐயா, என் பையன் பழைய ஆளா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐயா. உங்க பையன் முழுக்க முழுக்க குணமானதுக்கு காரணமே எங்க ஸ்டாஃப் நிர்மலா தாமா. அப்படியா? ரொம்ப நன்றி மேடம். இவங்க அப்பா அம்மா, நீங்க யாரு என்னன்னே தெரியாது, என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். நீ நல்லா இருக்கணும் தாயே. என் பிள்ளைய மீட்டு கொடுத்தீங்களே, ரொம்ப நன்றிமா. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க?
இருந்தாலும் தாயே, இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்? நீ புருஷன் பிள்ளையோட நல்லா இருக்கணும் தாயே. இந்தாம்மா, கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இதுல பழம் பூ பொட்டெல்லாம் இருக்கு, சந்தோஷமா எடுத்துக்கம்மா. சரிங்கம்மா. வர்றம்மா. மேடம் போயிட்டு வரேன் ஐயா. போயிட்டு நல்லபடியா வரையா? போயிட்டு வா. வரேங்கம்மா. போயிட்டு வரேங்கய்யா. இத பாரு நிர்மலா, உன்னை எப்படிதான் பாராட்டுறதுனே தெரியலம்மா. ஐயோ, என்ன சார் நீங்களும் அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அப்படி இல்லம்மா, இப்படி நம்ம சென்டருக்கு வந்து குணமாயிட்டு மனசார வாழ்த்துட்டு போறாங்க பாரு. கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்தா கூட அதுக்கு ஈடு இணை ஆகாதுமா. அது மட்டும் இல்ல, நீ இந்த சென்டருக்கு வந்து சேரும் போது உன் நிலைமை எவ்வளவு போராட்டமா இருந்ததுன்னு எனக்கு தெரியும். இதே இடத்துல வேற ஒருத்தவங்களாக இருந்தா சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா நீ தைரியமா உன் சொந்த கால்ல நின்னு சாதிச்சு காட்டியிருக்க. இந்த கடந்த 5 வருஷத்துல நம்ம சென்டருக்கு இவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கூடி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீதான் சார். எனக்கான உங்க சப்போர்ட் இருக்கு சார். இல்லம்மா, நீ ஒரு திடமான பொண்ணா மாறி இருக்க காரணம் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய தைரியமும் தான். அது மட்டும் இல்ல, இப்படி வந்து வாழ்த்துட்டு போறாங்க பாரு, அவங்களுடைய வாழ்த்தும் காரணமா. இந்த வாழ்த்துக்கு ஒரு சக்தி இருக்குமா. அது நீ இப்ப இருக்கிற பாரு, இதை விட உன்னை மேலும் மேலும் உன்னதமான இடத்துக்கு கொண்டு போகும் பாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். போயிட்டு வா. என்னாச்சுங்க உங்களுக்கு இன்னைக்கு? துணி காய போட போனாலும் வரீங்க, எங்க போனாலும் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கீங்க, குட்டி போட்ட பூனை மாதிரி. ஈஸ்வரி, ஈசு என்ன? ஈசு செல்லம், என்ன இன்னைக்கு ஓவரா வழியறீங்க? இந்த வீட்டுல தனியா கொஞ்சி கொலவி பல கதைகள் பேசி எத்தனை நாள் ஆச்சு. வீடாது ரொமான்ஸா இருக்கலாம்னாக்கா பல இடைஞ்சல். ஈசு ஒரு சின்ன ரொமான்ஸ். ஈசு ரெஸ்பான்ஸ் பண்ணணுமா? என்னது? டே வாடா வெளியில, வாடா வெளியில. ஏண்டா என்னடா வேலை பாக்குற நீ? வாடா. எதுக்கா சின்ன பையனை தரதுன்னு எடுத்துட்டு? இவன் சின்ன பையனா? இவன் பண்ண வேலையை கட்டினாக்கா நீயே 2 போடு போடுவ. என்ன பண்ண? புருஷன் முன்னாடி தனியா இருக்கிறது ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பாக்குறான்டா. ஏயா ரிட்டையர் ஆகிற வயசுல உனக்கு இந்த ரொமான்ஸ் எல்லாம் தேவையா? வைக்கமா இல்ல உனக்கு? டேய், அவன் பண்ண தப்பு கேக்குறத விட்டு என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க. ஏயா அவன் என்னைய தப்பானா? முதல்ல கையடியா. ராஜா, மாமா என்ன பண்ணாரு? பெரியப்பா, மாமா வந்து அத்தைய எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? ஈசு ஈசு டாலின்னு கூப்பிட்டாங்க. ஏயா வெக்கமா இல்ல உனக்கு? சின்ன பசங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிறியே. டேய், அவன் பண்ண தப்பு தானடா, அதை கேட்க மாட்டியா? என்னைய தப்பு? ஏயா இவ்வளவு வயசாச்சுல உனக்கு, நீ மட்டும் நினைக்கமா? கோபி விஜய் ஒரு நாள் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழி எட்டி பார்த்தா தானே? அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு அந்த யோகிதை இருக்குதான்னு பார்க்கணும். போய் வேலையை பாரியா. ராஜா, நீ போய் விளையாடுப்போ. இருட்டும். வர வர இந்த வீட்டுல ஒரு பொடிப்பைய கூட நம்மள மதிக்க மாட்டாங்கறான். எல்லாருக்கும் திமிரு அதிகமாயி போச்சு. இந்த வீட்லயே அதிகமா பிரச்சனை நான் தான். எவனா என்ன மதிக்கிறானா? யார சொல்றீங்க? எல்லாரையும் தாண்டி சொல்றேன். எல்லாருக்கும் திமிரு அதிகமாயி போச்சு. இப்ப புதுசா அவன் தம்பி பையன் முத்து கூட சேர்ந்திருக்காண்டி. ஈஸ்வரி, பாக்கெட்ல இந்த பணத்தை காணண்டி. அவன் தான் இங்க இருந்தான், அவன் தான் எடுத்திருப்பான். திருட்டு பையன் அவன். சும்மா உளறாதீங்க. என்ன சொல்ற நீ? நான் அடிச்சு சொல்றேன், அவன் தான் காசு எடுத்திருப்பான். திருட்டு பையன் அவன். இந்த வயசுல என்ன பழகம் இருக்கு பத்தியா? சும்மா ஏதாவது பேசி பம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். என்னமோ பண்ணி தொலைங்க. வர வர அந்த வீட்டுல சுதந்திரமே இல்லாம போச்சு. வீடாது. என்ன நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க? என்னத்த சொல்றது செல்வம்? சில பேர் வாழ்க்கையில மாறுவாங்கன்னு நினைக்கிறது நம்மளோட பைத்தியக்காரத்தனம். ரவி மாறவே மாட்டாரு. நீங்க மாறாத வரைக்கும் அவர் அப்படியேதான் இருப்பாரு. ஆமா செல்வம், உங்க சம்பந்தமா ரவி வாய மூடணும்னா
அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஆமா செல்வம், உங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை அமையணும். நீங்க இப்படி தனி ஆளா இருக்கிற வரைக்கும் ரவியோட கண்ணுக்கு நீங்க வேற மாதிரி தான் தெரிவீங்க. இது பாருங்க செல்வம், நீங்க இப்படியே இருக்கிற வரைக்கும் ரவி மாதிரி ஆளுங்களுக்கு ஒருத்தலா தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு நீங்க அதை பாத்தீங்கன்னா அப்புறம் ரவிக்கு இந்த மாதிரி குதர்க்கமான யோசனை எல்லாம் வராது. வருஷ கணக்கா நீங்களும் இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நானும் அதே பதில சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரவிக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அபத்தம். அபத்தமா இருந்தாலும் இதுதான் நிலைமை. சரி, நீங்க கோபிய பார்க்க போனீங்களே, அங்க சக்தியை பாத்தீங்களா? நல்ல வேளை பார்க்கல. நீங்க அவளை பார்க்கல, ஆனா அவ உங்களை பார்த்தா. பார்க்க மட்டும் செய்யல, இங்க வந்துட்டு கூட போனா. அக்கா, நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க. நான் என்ன சொல்றது சக்தி? நான் எதுவும் சொல்லி செல்வம் கேக்குற மாதிரி தெரியலையே. அக்கா, 5 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் ஆனாலும் அவர் மனசுல லீலா சந்தோஷமா இருக்கணும், லீலா நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மாறவே இல்லை. ஏன்னா அவரோட மனசு அப்படி, அவரோட எண்ணங்கள் அப்படி. அவரோட மனசும் எண்ணமும் எந்த அளவுக்கு மாறாம உயர்வானதா இருக்கோ அதை விட உயர்வானதா தீர்மானமானதா என்னோட எண்ணமும் இருக்கு. அது என்ன தெரியுமா? அவர் மேல நான் வச்சிருக்கிற பாசம், அபிப்பிராயம், காதல், அன்பு, இப்படி என்ன வேணும்னாலும் சொல்லலாம். இத்தனை வருஷம் ஆனாலும் நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பு துளி கூட குறையல, மாறா அதிகமாகிக்கிட்டே வருது. அவரோட நல்ல மனசை பத்தி தெரிய வரும்போது என் மனசுல உள்ள எண்ணங்களோட தீவிரம் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இத்தனை வருஷம் ஆகியும் இந்த எண்ணத்தை மறக்கவோ மாத்திக்கவோ என்னால முடியல. அது முடியவும் முடியாது. இத நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. முடிஞ்சா அவருக்கும் புரிய வைங்க. நான் வரேன்க்கா. என்ன செல்வம், அமைதியாயிட்டீங்க? சித்தப்பா தூக்கு சித்தப்பா. இப்பெல்லாம் பல கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இல்ல. அந்த மாதிரி நேரங்கள்ல இப்படித்தான் அமைதியா இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? எல்லாரோட உணர்வுகளையும் புரிஞ்சு நடந்துக்கிற நீங்க ஏன் சக்தியோட உணர்வுகளை மட்டும் புரிஞ்சுக்க முடியல? புரிஞ்சுக்க முயற்சி செய்யலாம்ல. சித்தப்பா, உங்க முடியல இந்த முடி மட்டும் ஏன் ஒயிட்டா இருக்கு? கேட்டீங்களா உங்க கேள்விக்கு பதில்? இதுக்கு மேல இன்னொரு கல்யாணம் எல்லாம் வேஸ்டா நீ? நான் கடைக்கு போயிட்டு வந்தேன். வா தம்பி, என்ன வேணும்? இல்லங்க, வாங்க சார். ஒரு பாலூன் கொடுங்க. எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க. இரு தம்பி, நான் முதல்ல வாங்கிட்டு போறேன், அப்புறம் நீ வாங்கிக்கோ. நான் தான் முதல்ல வந்தேன். ஓ சாரி தம்பி, ரொம்ப அவசரமா? ஆமா சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பணம் தான் தோல் போட முடியும். சரி, பையனுக்கே முதல்ல சாக்லேட் கொடுத்துருங்க சார். சின்ன பையன் தான் சார், இருக்கட்டும். நீங்க வாங்கிங்க முதல்ல. பாத்தீங்களா சார், சின்ன குழந்தைங்களே இப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. ஓ நைஸ் பாய். வாட் இஸ் யுவர் நேம்? முத்து. யுவர் நேம்? கமல். நைஸ் மீட்டிங் யூ. சரி, இந்த பாலை என் கிஃப்டா வச்சுக்க. நீ அதெல்லாம் வேண்டாம். இல்ல வச்சுக்கோ, ஜாலியா விளையாடு போ. இன்னொரு பால் கொடுங்க சார்.
யாரு இந்நேரத்துல ஃபோன் பண்றது? இந்த நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்க? ஹலோ, யாரு? நானு மாமா பவானி, சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். பவானி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா? நல்லா படிக்கிறாளா? ஸ்கூலுக்குலாம் ஒழுங்கா போறாளா? கொடுங்க. ஏண்டி ஃபோன் பண்றதுதான் பண்றேன், இந்த நேரத்துல ஏன் பண்ணுவேன்? என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். எனக்கா சொல்ற? இந்த நேரமா? இப்ப டைம் என்ன தெரியுமா? 8 மார்னிங் 8 o'clock. ஏய் சும்மா போய் சொல்லாதடி, இங்க இன்னும் விடியவே இல்ல. ஐயோ அக்கா, நம்ம ஊருக்கும் சிங்கப்பூருக்கும் 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஓஹோ. அக்கா, காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணலாமேன்னு தோணுச்சு. அதான் அங்க விடிஞ்சிருக்காதுன்றத மறந்து போய் ஃபோன் பண்ணிட்டேன். சாரிக்கா, தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இவ்வளவு சீக்கிரம் காலையில ஃபோன் அடிச்சுதா, அதான் கொஞ்சம் பதறி போயிட்டேன்.